Evening students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்க்க போகிறோம். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே பேசிக்காக ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெபிலிட்டி, கோவலன்சி, பொலாரிட்டி. இதை வச்சு எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்றதையும் அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பி பிளாக் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ் வந்து உங்களுக்கு தனியாகவே டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுடைய என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் தனியாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 7.4ல். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து அதில் என்னென்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்றதான் நான் உங்களுக்கு இங்கே சொன்னது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NO2 N2O4 இது ரெண்டுத்தில் வந்து எது ரொம்ப ஸ்டேபிள்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைனா கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது ரொம்ப ஸ்டேபிள் நைட்ரஜன் ஆக்சைடு அப்படி கேட்கலாம். இல்லைனா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது லீஸ்ட் ஸ்டேபிள்னு கேட்கலாம். சரி, அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நைட்ரஜன் இருக்கா, ஒரு நைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 7. ஸோ நீங்கள் அதை அப்படியே ஷெல் கான்ஃபிகரேஷனில் எழுதினீங்கன்னா 2,5. ஸோ நைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான் அவுட்டரில் இருக்குது? 5 எலக்ட்ரான் ப்ளஸ் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் நம்பர் 8. ஸோ நீங்கள் ஷெல் எழுதினீங்கன்னா 2,6 இன்ட்டு இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 + 12 = 17 எலக்ட்ரான். ஸோ அவுட்டரில் இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 70 எலக்ட்ரான் இருக்குது. அப்படி இந்த கேஸுக்கு வந்துடுங்க. இந்த நைட்ரஜனும் அதே தான். ஸோ 5 வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ 5 × 2 + 4 4 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜனுக்கும் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 10 + 6 × 4 24. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 34 எலக்ட்ரான்ஸ். இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 17 அப்படின்றது ஆட் எலக்ட்ரான் நம்பர், ஆட் நம்பர் கரெக்டாக. 34ன்றது என்னது? ஈவன் எலக்ட்ரான்ஸ். ஸோ பொதுவாகவே அக்கார்டிங் டு லூயிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் எலக்ட்ரான் தான் வந்து மோர் ஸ்டேபிள் தென் ஆட். அதாவது தமிழில் சொல்லணுன்னா இரட்டைப்படை எண்கள் வந்து ஒற்றைப்படை எண்களை விட ரொம்ப வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய ஆன்சர் எது? N2O4. ஏன்னா இங்கே 34 எலக்ட்ரான்ஸ் அவுட்டரில் இருக்குது. சரியா? அதனால் இதுதான் வந்து மோர் ஸ்டேபிள். ஸோ ஸ்டெபிலிட்டி புரிஞ்சிடுச்சா? இப்போ அடுத்து கோவலன்சி. ஓகேவா? கோவலன்சின்றது என்னென்னா நைட்ரஜன் வந்து எவ்வளோ பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி தான் கோவலன்சி. உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ H2Oவில் ஆக்சிஜனோட கோவலன்சி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு H2Oடைய பாண்ட் தெரியும். இதுதான் H2Oடைய ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு? 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இதோடைய கோவலன்சி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 2. ஸோ எவ்வளோ பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்குன்றது தான் கோவலன்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்போது இவ்வளோ ஆக்சைட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நைட்ரஜன் 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நைட்ரஜனுடைய கோவலன்சி எவ்வளோ? 2. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ இவ்வளோ பாண்டையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சரை பண்ணால் தான் உங்களால் கோவலன்சி சொல்ல முடியும். அப்படிலாம் நான் ஒரு ஈஸி ட்ரிக் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த கேஸ் இருக்கா, NO2வில் பாருங்கள் எத்தனை நைட்ரஜன் இருக்குது? ஒன்லி 1 நைட்ரஜன் இருக்குது. ஒரு நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் கோவலன்சி வந்து 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த நைட்ரஜனில் பாருங்கள் 1 2 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கா. இதுவே 2 நைட்ரஜன் இருந்ததுன்னா கோவலன்சி 4. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் N2O4 இருக்கா, இந்த நைட்ரஜனுக்கு பாருங்கள் 2 3 4 இருக்கா. இப்போ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 2 நைட்ரஜன் இருக்கா. அப்போ கோவலன்சி பாருங்கள் 1 2 4. சரியா? ஸோ வந்து ஒரு நைட்ரஜன் இருந்தால் கோவலன்சி வந்து 3, 2 நைட்ரஜன் இருந்தால் கோவலன்சி என்னன்னு போட்டுக்கலாம்? 4ன்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா பெட்டர் வந்து நீங்கள் இந்த டேபிளை வந்து மெமரைஸ் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக கோவலன்சி பற்றின ஐடியாலஜி. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து கோவலன்சி இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சரை மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து வந்து பொலாரிட்டி. இப்போ அதே மாதிரி சேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கேட்குறாங்க, NO2 அதே வெர்சஸ் N2O4 எடுத்துக்கலாம். இல்லை NO2 வெர்சஸ் N2O4 வேணாம்.
ஸோ இது பதில் N2O5 எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ NO2 வெர்சஸ் N2O5 இது ரெண்டுத்தில் எது வந்து மோர் போலார் இல்லைனா மோர் பொலாரிட்டி அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த நைட்ரஜன் இருக்குது இல்லையா, இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ நைட்ரஜன் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இருக்குது 2 இன்ட்டு ஒரு ஆக்சிஜனுக்கு வேலன்சி எவ்வளோ -2 ஈக்குவல் டு இந்த பக்கம் பண்ணுவோம் 0 போட்டுக்கணும், ஏன்னா மேலே எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ x = +4. அதாவது இந்த நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோ +4. சரியா? இப்போ அடுத்து அதே மாதிரி இப்போ இந்த நைட்ரஜனை கண்டுபிடிக்கணும். இங்கே 2 நைட்ரஜன் இருக்குது. ஸோ 2x ப்ளஸ் 5 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. ஒரு ஆக்சிஜனும் 2 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணோம். -2 இந்த பக்கம் 0. ஸோ 2x - 10 = 0. ஸோ 2x = 10. ஸோ x = 5. ஸோ அப்போது இந்த நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோ +5. சரியா? ஸோ இந்த நம்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ +4. அப்போ இது ரெண்டுத்தில் எதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக இருக்கோ இட் ஷுட் பி மோர் போலார். ஓகேவா? மோர் போலார் மீன்ஸ் மோர் கோவலன்ட் கேரக்டர். ஸோ இந்த மாதிரி வந்து நைட்ரஜன் ஆக்சைட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ இந்த மூணு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க நீட் சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக.